லேவியராகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் 26வது வசனம். நம்ம 2 வசனத்தை போன வாசத்தில் வாசித்தோம். 11:45 வாசித்தோம், 20:26 வாசித்தோம். இந்த நாள் 20:26 மட்டும் வாசிங்க. ஆமென். தேவன் நம்மை நடத்துவார். நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேச முடிய ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த நாளிலே பரிசுத்தம் சபைக்கு மிக அவசியம், மிக தேவையப்பா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை தரிசிக்க முடியாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுகிறாங்க. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம பரிசுத்தம் இல்லாம இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அப்போ ஆண்டவர் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக அப்படின்னார். அப்போ நாம் சொல்லுகிற பரிசுத்தம் வேறு, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வேறு. சொல்லுங்களேன். அப்ப என்னங்கன்னா, தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்கு வேணும். பாருங்க, கவனிங்க. சாலமோனுக்கு தேவன் தரிசனமானார். சாலமோனோடு தேவன் பேசினார். நீ இப்படி ஆலயத்தை கட்டணும்னு சொன்னார். அவன் சாலமோன் ஞானத்தை கேட்டதுனால அவனுக்கு ஞானத்தை மட்டுமல்ல, எல்லா ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் எல்லாவற்றையும் சாலமோனுக்கு கர்த்தர் தந்தார். ஆனா பாருங்க, நமக்கு கர்த்தர் தரிசனமாகல. கர்த்தர் நம்ம கிட்ட வந்து என்ன வேணும் நம்ம கிட்ட கேட்கல. ஆனா நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆனா சாலமோனுக்கு தரிசனமாகி ஞானத்தை கொடுத்தார். அவனுடைய கீர்த்தி தேசம் எங்க என்ன செஞ்சதுங்க, பரவிற்று. எல்லாரும் அவனை பார்க்கறதுக்கு வந்தாங்க. ஆனா கடைசி காலத்துல சாலமோனுடைய மனைவிமார்கள் அவன் வயதாகும் போது கர்த்தரை விட்டு விலகும்படியான காரியங்களை செய்தார்கள். அப்ப அவனுடைய பரிசுத்தத்தை என்ன செஞ்சிட்டாங்க, கெடுத்துட்டாங்க. அப்ப கடைசியில அவன் என்ன செஞ்சான், பரிசுத்தம் இல்லாம போயிட்டான். தேவனுக்கு உகந்தவனாய் இல்லாமல் போய்விட்டான். வழி விலகி அவன் என்ன செஞ்சு விட்டான், மாறிவிட்டான். அப்ப இன்றைக்கு கூட தரிசனமான சாலமோனுக்கு அந்த நிலைமைனா உங்களுக்கு எனக்கு எந்த நிலைமை சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் அதனாலதான் சொல்றாரு, நமக்கு பரிசுத்தம் தேவை. அல்லேலூயா. அதனால அவன் வயசாகி போச்சு, வயசாய வழியை விட்டு விலகிட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் எப்படிங்கிறது நம்ம தான் என்ன செஞ்சுக்கணுங்க, யோசித்துக் கொள்ள வேண்டும். அப்போ எதில் எல்லாம் நமக்கு பரிசுத்தம் வேண்டும். ஏன்னா மறுபடியும் நம்ம பாயிண்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாட்ட நேரம் இருக்காது. நமக்கு எதில் எல்லாம் பரிசுத்தம் வேண்டும் அப்படிங்கிறத பைபிள் மூலியம் பார்க்க போறோம். நான் பரிசுத்தர், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எதில் எல்லாம் பரிசுத்தம் வேண்டும்? 1வது காரியம், 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 15வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரத்திலே 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதைப் போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பவுல் எழுதுறார், பேதுரு எழுதுறார். பாருங்க, பேதுரு எப்படி எழுதுறாருங்க, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சரிங்களா? 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் முடிஞ்சதுன்னு நினைச்சிடாதீங்க. 2வது பாயிண்ட், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 1வது வசனம். சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். அடுத்தது பாத்தீங்கன்னா சரீரங்களிலே பரிசுத்தம். ஃபர்ஸ்ட் எதுல பரிசுத்தங்க, நடக்கையில பரிசுத்தம். 2வது சரீரங்களிலே பரிசுத்தம். சரிங்களா? ஸ்தோத்திரம். பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 1/2 hourல 12 மணி ஆச்சு, கரெக்டாக 12க்கு முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். ஒரு 5 நிமிஷம் அதிகமாகலாம். அதனால தான் நான் முன்கூட்டியே பாயிண்ட் சொல்லிடுறேன். அடுத்த வாரம் வேற பிரசங்கம் இருக்குனாலே இந்த பிரசங்கத்தை மறுபடியும் என்ன செய்ய முடியாது, நீட்ட முடியாது. ஸ்தோத்திரம். சரீரங்களிலே பரிசுத்தம்.
மூன்றாவதாக ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். சிந்தனையினாலே அவர்கள் வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. பாருங்க, சிந்தனையில வீணரானதுனால அவங்க பரிசுத்தம் கெட்டு போச்சான். புரிஞ்சதுங்களா? இருதயத்தில். அப்ப எதுல பரிசுத்தங்க? 3வது சிந்தனையிலே பரிசுத்தம். சரிங்களா? எழுதிட்டீங்களா? எழுதுறவங்களுக்காக நான் சொல்றேன். நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம், சரீரங்களிலே பரிசுத்தம், சிந்தனைகளிலே பரிசுத்தம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் பரிசுத்தமா தான் இருக்கோம். ஆனா நம் பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு நாம் பரிசுத்தமாய் வாழ்வதை தேவன் எதிர்பார்க்கிறார். அலையிலே சொல்லுங்களேன். ஆனா பரிசுத்த குலைச்சலாக்குவதை பிசாசு என்ன செய்யறான்? நம்மிடத்திலே இன்னைக்கு எதிர்பார்க்கிறான். நம்மளை எப்படியாவது பரிசுத்த குலைச்சல் ஆக்கணும், நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறான்? ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் எப்படி வாழணுங்க? பரிசுத்தமாய் வாழணும்னு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் அப்படின்னா ஆங்கிலத்தில் வே ஆஃப் லைஃப். என்னதுங்க? வே ஆஃப் லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கேஜேவில என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா மேன் ஆஃப் கான்வர்சேஷன், மேனர் ஆஃப் கான்வர்சேஷன். நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன், இருந்தாலும் இங்கிலீஷ் நான் எதுக்கு சொல்றேன்னா புரியும்படியாக. கான்வர்சேஷன்னா உரையாடல்கள். என்னதுங்க? உரையாடல்கள். நம்முடைய பேச்சுகள், நம்முடைய பேச்சுகள் அது எப்படி இருக்கணுங்களே? பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுங்க? பரிசுத்தமாக இருக்கணும். சரிங்களா? 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்க. அந்த முன்னாள் வசனம் 1 பேதுரு 1:14. நடவாமல் முன்னே நீங்க எப்படி இருந்தீங்களா? எப்படி இருந்தீங்க? வசனம் சொல்லுங்க. அறியாமையினாலே இச்சை. ஆமா, அதாவது அசுத்தமான களியாட்டங்களையும் போலி தெய்வங்களையும் வழிபடுதலையும் உள்ளடக்கிய கடந்த கால பாவ வாழ்க்கை. சரிங்களா? நம்முடைய கடந்த கால பாவ வாழ்க்கை என்னங்க? அசுத்தமான களியாட்டங்களையும் போலி தெய்வங்களையும் வழிபடுதலும். பாருங்க, எங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை இருக்கோ அங்கெல்லாம் அடிச்சு சொல்ல முடியும் விபச்சாரம் இருக்கு. சரிங்களா? விக்கிரக ஆராதனை இருக்கிற இடத்துல விபச்சாரம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் பொன்கன்று குட்டி செய்து அந்த இடத்துல அவர்கள் அங்கே அந்த தெய்வ வழிபாடு செய்த போது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த விளையாட அப்படின்னா என்ன? வாலிபால் விளையாட போனாங்களா? இல்லைங்களா? ஜனங்கள் புசிக்கவும் புசிச்சாங்க, குடிச்சாங்க, அப்புறம் விளையாட போனாங்களா? விளையாட அப்படின்னா என்ன? கபடி விளையாட போனாங்களா? தொட்டு விளையாட்டு விளையாட போனாங்களா? சரிங்களா? அங்கே ஆங்கிலத்தில் இண்டல்ஜ் என்று போடப்பட்டிருக்கிறது பைபிளில். விளையாடங்கிறதுக்கு பிளே அப்படின்னு போடல. நம்ம விளையாடனா என்னது? பிளே. அப்படி இங்கிலீஷில் பிளே தான். ஆனால் அங்கே இண்டல்ஜ் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா மனம் போகுது. புரிஞ்சுதுங்களா? மப்பு ஏறின உடனே புருஷன் யாருன்னு தெரியல, பொண்டாட்டி யாருன்னு தெரியல. இல்லைங்களா? மப்பு ஏறின உடனே அதான் ஒரு பாஸ்டர் சொன்ன, ஒரு ஃபுல் மப்பு ஏறிடுச்சான். மப்பு ஏறிட்டு பன்னிக்கு பக்கத்தில் போய் படுத்துட்டு பண்ணிய தள்ளி போடுறி. என்னதுங்க?
பண்ணிய என்னதுங்க தள்ளி போடுறி. அவன் பண்ணியும் கொண்டாட்டியும் தெரியல. புரிஞ்சுதுங்களா? பக்கத்துல படுத்திருக்கிறது பண்ணின்னு தெரியல. பண்ணி தள்ளி போட்டுன்னா தள்ளி கொடுக்குமா? சம்சாரத்துக்கு தான் தெரியும். அப்ப அவன் மப்பு என்ன பண்ணா, அவனுக்கு பண்ணி யாருன்னு தெரியல, சம்சாரம் யாருன்னு தெரியல, சாக்கடை எதுன்னு தெரியல, வீடு எதுன்னு தெரியல. சொல்றது புரிஞ்சுதுங்களா? அப்ப எங்க விக்கிரக ஆராதனை இருக்கோ அங்கே விபச்சாரமும் சேர்ந்து வரும். அது ரெண்டும் என்னதுங்க? இணை புரியாது. விக்கிரக ஆராதனை இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன செய்யுங்க? விபச்சாரம் என்ன செய்யும்? வரும். ஏன் அப்படின்னா பாருங்க, விக்கிரக ஆராதனை இருக்கிறவன் இன்றைக்கு என்ன அப்படின்னா, சரக்கு வைக்கிற சாமிக்கு என்ன செய்யறாங்க? சாமிக்கு சரக்கு வைக்கிறான். சரக்கு குடிக்கிற சாமி தெரியுங்களா? மதுரை பேர் சாமிக்கு சரக்கு வைக்கிறான். சாமியா குடிக்குது? சாமி என்ன பண்ணிட்டு போயிடுச்சு, அது அப்படியே கொஞ்சம் மோதுக்கு போயிடுச்சு. மீதி இருக்கு நம்ம குடிக்கலான்னு இவன் குடிச்சு என்ன செஞ்சிடறான்? இவன் ஃபிளாட் ஆயிடறான். புரிஞ்சதுங்களா? இவன் ஃபிளாட் ஆயிடறான். ஃபிளாட் ஆகிறது இல்லாம அவன் போதை ஏறிடுச்சுன்னா தேவையில்லாத பாவங்கள் எல்லாம் என்ன செய்யறான்? செய்கிறான். அப்போ இந்த கடந்த கால இந்த அசுத்தமான களியாட்டுகள், போலி தெய்வங்களை வழிபடுதலையும் உள்ளடக்கிய கடந்த கால பாவ வாழ்க்கையில நாம் மறுபடியும் நடக்கக்கூடாது. சொல்லுங்களேன். அப்ப நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்னவா இருக்கணுங்க? பரிசுத்தமாய் என்ன செய்யணும்? இருக்கணும். நாம் ஒரு காலத்துல அப்படி இருந்தோம். நாம் அப்படி ஒரு காலத்துல வாழ்ந்தோம். சரிங்களா? சோத்திரம். இந்த ஒருத்த பாட்டு எழுதிக்கிறான் பாருங்க. அழகா இருக்கிற பெண்கள் எல்லாம் கொண்டாட்டியான். ஒரு கவிஞர் ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு எழுதிக்கிறான். அழகில்லாத பெண்கள் எல்லாம், நீங்க இந்த பாட்டு கேட்டதுல போல முழிக்கிறீங்க. அழகா இருக்கிற பெண்கள் எல்லாம் கொண்டாட்டியான், அழகில்லாத பெண்கள் எல்லாம் அப்பாட்டியான். அவன் எழுதிக்கிறான் பாருங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டனா, இதுதான் உலகம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? அப்போ பாவத்துக்கு உலகத்துக்கு என்ன கிடையாதுங்க? ஒரு அளவு கிடையாது. ஒரு அளவு இல்லை, லிமிட். நாட் லிமிட். லிமிட்டே கிடையாது. அவன் என்ன பாவம் வேணா செஞ்சுக்கலாம், எப்படி வேணா போய்க்கலாம், எப்படி வேணா வந்துக்கலாம். ஆனா தேவ ஜனம் நம்முடைய நடக்கைகளிலே நாம் பரிசுத்தமாய் இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய பேச்சுகளிலே நாம் பரிசுத்தமாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கைய ஜனம் என்ன செய்யறாங்க? பார்க்கிறாங்க. அப்போ நம்ம நடக்கைகள் என்ன செய்யணுங்க? பரிசுத்தமாய் இருக்கணும். அப்போ இயேசுநாதர் ஏன் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது 2 பேர் அனுப்புனாரு? ஏன் இயேசுநாதர் ஒரு வீட்டுக்கு போகும்போது 2 பேர் அனுப்புனாரு? ஒருத்தன் தப்பு பண்ணினாலும் ஒருத்தன் வேண்டாமா. சொல்றது புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு நிறைய பாஸ்டர்மார்கள் ஒத்தையில போய் சிக்கிறதுக்கு காரணமே தான். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஒண்ணு பாஸ்டர் விசிட்டிங் போனா பாஸ்டர்மா கூட போகணும், இல்லைன்னா சபையிலுக்கு ஒரு சகோதரன் கூட்டு போகணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். அதுதாங்க கரெக்டு, அதுதாங்க சரி. ஏங்க பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போய் ஒரு ஒத்தையா இருக்கிற சிஸ்டர் வீட்டுல, ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுல போய் அவர் சத்தியத்தையே பேசினாலும் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவான்? தவறாதான் சொல்லுவான். இந்த ஆள் அடிக்கடி வந்துட்டு போறான், 2 பேரு என்னதான் பேசுறாங்கன்னு தெரியல. அப்போ என்ன அப்படின்னா, என்னுடைய பழக்கத்தை நான் சொல்றேன். சிஸ்டர் மட்டும் இருக்காங்கன்னா வாசல்லையே நின்று, வாலிப பிள்ளைகள் மட்டும் இருக்காங்கன்னா வாசல்லையே நின்று, உங்க அம்மா அப்பா இல்லையா, ஒருத்தர் இல்லையா, நான் போயிட்டு வரேன்னு வந்துடுவேன். அல்லேலூயா. எதுக்கு நமக்கு வம்பு? அப்போ தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, நம்முடைய நடக்கைகளை என்ன செய்யணுங்க? எல்லாவற்றிலும் பரிசுத்தம். அதே போல பாருங்க, நாம் தேவ பிள்ளைகள் பக்கத்து வீட்டு எந்த அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரர் இல்லாத நேரத்தை அவன் என்ன செய்யக்கூடாதுங்க? அனுமதிக்க கூடாது. எங்க வீட்டுக்காரர் இல்லைங்கன்னா அவர் இருக்கும்போது என்ன செய்யுங்க? வாங்க. நம்ம தனியா இருக்கும்போது என்ன செய்யக்கூடாதுங்க? தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஆண் என்ன செய்யக்கூடாதுங்க? வரவே கூடாது. ஏன் அப்படின்னா நம் நடக்கைகளை பாருங்க. இன்றைக்கு நம்ம என்னதான் வாய்க்குள்ளே பேசினாலும் இந்த ஆண்பால் பெண்பால் என்கிறது வடதுருவம் தென்துருவம் மாதிரி. சரிங்களா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காந்தத்தின் வடதுருவம் தென்துருவம் மாதிரி. ஆமா, தப்பே பண்ணாட்டியும் சூழ்நிலைகள் தவறாக கொண்டு போய்விடும். சரிங்களா? சூழ்நிலைகள் தவறாக கொண்டு போய்விடும். பாருங்க, ஒரு ஊழியக்காரர், அவர் இன்னைக்கு இல்லை, காலம் சென்று மரித்து விட்டார். அவர் வாலிப வயசுல
ஒரு ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போய்க்கிறார். ஜெபம் பண்ண போகும்போது அந்த வாலிப சகோதரனுடைய அக்காவுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வெற்றி போனார், எந்த ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டார் இல்லை. அப்போ பேய் பிடிச்சிருக்கு. அப்போ பேய் பிடிச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க தங்கச்சி வந்து அந்த அக்காவுக்கு பேய் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அக்கா தங்கச்சி 2 பேர் தான் வீட்டில் இருக்காங்க. இந்த பாஸ்டர் மட்டும் தான் அடிக்கடி போய்க்கிறாங்க. போனதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் அந்த தங்கச்சிக்கும் இந்த பாஸ்டருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, லிங்க் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகலை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கல்யாணம் ஆகலை. கடைசியில் அது கன்சீவ் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம நினைக்கிறோம், இது கிறிஸ்தவத்துக்கு வராது, சபைக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. இப்போ தற்சமயத்தில் ஒரு தம்பி பைபிள் காலேஜ் முடிச்சு, சொன்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க வேண்டாம், ஒரு தம்பி பைபிள் காலேஜ் முடிச்சு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்துக்கிறான். அந்த சபையிலேயே இந்த இப்போ பாட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த கம்ப்யூட்டர்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரு பாப்பா, அவளுக்கும் அந்த சிஸ்டருக்கும் இவனுக்கும் லிங்க் ஆயிடுச்சு. அந்த பாப்பா இவனுக்கு கூட 4 வருஷத்துக்கு மூத்தவா. சரிங்களா? ஊத்துக்குள்ளில அவனுக்கு ஊழியம் போட்டு கொடுத்தாங்க. ஆனா அந்த லிங்க் என்ன செய்யலைங்க, போகல. ஊத்துக்குள்ளிக்கு அவனுக்கு ஊழியத்துக்கு போட்டு கொடுத்தாங்க, லிங்க் போகல. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் தனியாக இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சு. பெந்தகோசே சபை இன்னைக்கு ஸ்தாபனத்தை விட்டு அவனை தூக்கிட்டாங்க. ஊழியத்திலேயே இல்லை. ஏன் சொல்லுங்களேன்? நம்முடைய நடக்கல எல்லாவற்றிலும் பரிசுத்தம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அதனால தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, ஏன்னா இன்னைக்கு பிசாசு நம்மளை எப்படியாவது விளைவிக்கணுங்கிறது அவனுடைய திட்டம். அதனால நம்முடைய நடக்கல நம்ம பரிசுத்தமா சரி ஆண்டவர் தர்றது இல்லைங்களா? 4 வயசுக்கு அதிகமான பொண்ணை தருவாரா? தரமாட்டார். முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டவன் ஆதாம், அவனுக்கு பின்னாடி தான் என்னதுங்க, ஏவாள். சொல்றது புரிஞ்சுங்களா? ஒருபோதும் சகோதரி மூத்தவங்களாகவும் வீட்டுக்கார இளையவங்களாகவும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, தரமாட்டார். பாருங்க, இன்னைக்கு ஊழியத்தை இழந்து போனான், நாளைக்கு அவனுடைய சாட்சியை யாரு கேள்விப்பட்டாலும் அவனை ஒரு பரிசுத்தவான் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த சாட்சி, அவனுடைய சாட்சி எப்படி கேட்டாங்கன்னா அவனை பரிசுத்தவான என்ன செய்ய முடியாதுங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால என்னன்னா, இன்னைக்கு நம்மை எப்படியாவது விளைவிக்கணும்னு பிசாசு தந்திரம் என்ன செய்வான், கிரியை செய்வான். நம்முடைய நடக்கைகளில் பரிசுத்தம். ஆனா இன்னைக்கு நம்ம நான் குறைய சொல்லலை, நிறைய பேர் லிபரலாக போயிடணும். நம்ம வீட்டில் வயசு பொண்ணு இருந்தா தயவு செஞ்சு வயசு பையங்களை வேற பையங்களை அனுமதிக்காதீங்க, அது நல்லதில்லை. என் தாய் தாப்புன்னு பாருங்க, படிக்காத பாமர மக்கள் என் வீட்டை தேடி எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வருவாங்க. என் காம்பவுண்டோட சரி ஒருத்தரும் வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா சொல்லிடுவாங்க, நம்ம வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே வந்துட்டு போனால் 4 பேர் பல விதமாக சொல்லுவாங்க, காம்பவுண்டோடு வச்சுக்கணும், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடாது அப்படிம்பாங்க. ஒருத்தரும் எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பா அம்மா அனுமதிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம எதார்த்தியமாக கட்டில் ஏறி உட்கார வச்சுக்கிறோம், படுக்க வச்சுக்கிறோம், சோறு போடுறோம். யாரையும் நான் தப்பாக சொல்ல. அப்போ உலகம் என்ன சொல்லும், தவறாக தான் பேசும். தேவஜனமே, அதனால நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நமக்கு என்ன வேணுங்க, பரிசுத்தம் வேணும். அதனால நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிர்ப்பால் இனத்தவர்களிடத்துல, பெண்கள் ஆண்களிடத்தில், ஆண்கள் பெண்களிடத்தில் என்ன செய்யணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது நம்முடைய நடக்கைகளிலே நாம் பரிசுத்தத்தை என்ன செய்யணுங்க, காண்பிக்க வேண்டும். அதனால தான் பேதுரு என்ன செய்கிறாங்க, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யணும், பரிசுத்தராய் இருக்கணும் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு நாம் வேதத்தில் பார்க்கும்போது உலகத்தில் அந்த பரிசுத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தேவஜனம் என்ன செய்யணுங்க, அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு வசனத்தை வாசிங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 9வது வசனத்தையும் சரி 8, 9 2 வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன்
பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் அந்த கனம் பொருந்திய ஸ்திரீயன் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். விரலிலே சொல்லுங்களேன். பாருங்க, இங்கே நாம் எலிசாவை குறித்து என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவன் அடிக்கடி ஒரு ஊருக்கு போறா. அந்த சூனேம் என்கிற ஊருக்கு போகும்போது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, அப்படின்னா கொஞ்சம் நல்ல வசதியானவங்க, பெரியவங்க, அந்த வீட்டுக்கு போய் சாப்பிடுறதுக்கு வருந்தி கேட்டுக்கொள்றாங்க. சரிங்களா? இன்றைக்கு இருக்கிற கோயில் பூசாரி இந்த நிலைமையில ஒரு ஸ்திரீ கூப்பிட்டானா அந்த ஸ்திரீ அவனை பரிசுத்தவான்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன் பாப்போம். இதுதான எத்தனை பூசாரி இன்னைக்கு அவனுடைய சித்து வேலையை காமிச்சிடுறானுங்க. இதுதாண்டா வேலைன்னு சொல்லி உன் வீட்டில் தோஷம் கழிக்கணும், உன் வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, என்ன நிர்வாண பூஜை நடத்தணும்னு சொல்லி என்ன செய்யறானுங்க? பிரச்சனை பண்ணி அத்தனை பேருக்கு சிக்கிட்டானுங்க. ஆனா இங்க பார்க்கிறோம், இந்த வந்து போகிற மனுஷன் யாரா? பரிசுத்தவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அந்த தேவ மனுஷன் அவனுடைய நடக்கை எப்படி இருந்திருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனைவி கிட்ட புருஷன் கிட்ட சொல்றான், இவர் என்னதுங்க? பரிசுத்தவான். நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, ஆனா எனக்கு நேரம் இல்லை. பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு நாயுடு ஒருத்தர் இருந்தார். நம்பர் 1 மெஷின் ஃபிட்டருங்க. அவனை மாதிரி வேலை செய்ய முடியாது. அவனை மாதிரி என்ன செய்ய முடியாதுங்க. அந்த அளவுக்கு எல்லா டெக்ஸ்டைல்ஸ் மிஷினும் அக்குவேரா ஆணி வேலை பிரிச்சு போட்டு மாட்டுவார். ஆனா மப்பு போட்டுட்டான், அந்த ஆளு கூட சேர்ந்து நம்மளும் செருப்படி தான் வாங்கணும். சரிங்களா? என்ன வாங்கணுங்க? ஒரு நாள் கோயம்புத்தூர்ல ஏறிட்டாங்க. எனக்கு தெரியல, பக்கத்தில் உட்காந்துட்டான். உட்கார்ந்த உடனே நானும் டக்குன்னு இடையில ஏறினேன். இவர் அப்புறம் நல்லா தெலுங்கு பேசுவார் நாயுடு. ராரா ఇక్కడ కూర్చుంటుగా அப்படின்னா நானும் போய் உட்காந்துட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த சீட் சைடில் கையை விடுறான். முன்னாடி ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க. பார்த்தேன், இவன் கூட தான் நம்மளும் இருக்கானா, அவனுக்கு ஒரு செருப்படி நமக்கும் உழுகு இல்லைங்களா? அவனுக்கு உழுகுற அடி கண்டிப்பா நமக்கும் உழுகுன்னு சொல்லிட்டு நான் நைஸா எஸ்கப்பா, இங்க எனக்கு காத்து வரதில்லை, நான் வேற பக்கம் போய் உட்காந்துக்கிறேன்னு போயிட்டேன். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய நடக்கைகள், உலக மனுஷன் அவன் எப்படி வேணா என்ன செய்வாங்க, போவான். அவன் பரிசுத்தமானா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனா நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க பரிசுத்தவான்க. நிலையிலேயே சொல்லுங்களேன், இவங்க பரிசுத்தவாட்டிய. ஏங்க? நம்ம நடக்கையினாலதான் அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம நடக்கையில் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டில் கணவன் இல்லை, கணவன் இல்லாத நேரத்தில் அவன் பெரியப்பா பையனா இருந்தாலும் சரி, சித்தப்பா பையனா இருந்தாலும் சரி, ஊருக்கு யார் தெரியும்? தெரியாது. தப்பா தான் பேசுவாங்க. எப்ப பாரு அவன் புருஷன் இல்லைன்னா இவன் என்ன செய்யறான், அங்க இருக்கிறான், தப்பா தான் பேசுவாங்க. அது நமக்குள்ள என்ன ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு முறை இருந்தாலும் அது உலகம் என்ன செய்யாதுங்க, ஒத்துக்காது. நம்முடைய நடக்கைகளை நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, அதனால நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்னதுங்க, பரிசுத்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சபையில ஒரு ஸ்டைலும் வெளியே ஒரு ஸ்டைல் என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. நம்ம சபையில எப்படி பரிசுத்தமா இருக்கிறோமோ அதே போலது வெளியே பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த நடக்கையில பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு தந்திரமா என்ன காரியங்களை வேணும் என்ன செய்யலாம். நம்ம தான் என்ன செய்யணுங்க, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய நடக்கையில பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்மளை பரிசுத்தவான்கள் சொல்லணும். அதுக்கு ஒரே காரியம் என்னன்னா, சோத்திரம், நீங்களும் நானும் நம்முடைய நடக்கைய கவனமா என்ன செய்யணுங்க, பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், இரண்டாவதாக நம்முடைய சரீரங்களிலே, சரீர அவயங்களிலே என்னதுங்க, பரிசுத்தம். பாடிஸ் என்று இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. 10 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். பாடிஸ் என்று போட்டிருக்கு. அப்படின்னா
பாடிஸ்னா நிறைய சரீரம் நமக்கு இல்லை, சரீர அவயங்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்முடைய நடக்கைகள், எல்லா நடக்கைகளும் என்னதுங்க? பரிசுத்தம். பனைமரத்துக்கு கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் கல் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா நான் சொல்றேன், பனைமரத்துக்கு கீழே உட்காந்து நான் பாலை தான் குடிச்சேன். அவன் சொல்றான், இல்லை நீ கல்லை தான் குடிச்ச. பனைமரத்துக்கு கீழே நீ ஏன் பாலை போய் பனைமரத்துக்கு கீழே உட்காந்து குடிக்கிற? திண்ணியில் உட்காந்து குடி, வீட்டில் உட்காந்து குடி. சரிங்களா? அப்போ நம்முடைய பரிசுத்தத்தை தேவ ஜனம், தேவ பிள்ளைகள் இன்றைக்கு பரிசுத்தத்தை என்ன செய்யணுங்க? ரொம்ப ஜாக்கிரதை என்ன செய்யணுங்க? காத்துக்கொள்ள வேண்டும். மேட்டுப்பாளையத்தில் ஒரு சபைக்கே பேர் காதல் சபை. என்ன சபைங்க? காதல் சபை. என்னன்னு கேட்டால், பையனுக்கு பிள்ளைகள் போவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி என்ன செஞ்சுக்குவாங்க? கல்யாணம் பண்ணிக்குவாங்க. சோத்திரம். நீங்களும் கேட்குறீங்க, பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், எங்கள் பையனுக்கு பிள்ளைகளுக்கும் பொண்ணு மாப்பிளையே கிடைக்கல, சபைக்கு அனுப்பிட்டாவது பொண்ணாவது என்ன செஞ்சிருவான்? கிடச்சிடுவான். பார்த்தீங்கன்னா போகிறது பையன் பிள்ளைகளும் பழகிறது. இங்கே உட்காந்துட்டு மெசேஜை பண்ணுறது, அங்கே உட்காந்து இங்கே மெசேஜ் பண்ணுறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கடைசியில் என்ன செய்யுதுங்க? கல்யாணம் பண்ணிக்கிறது. இதுக்கு பேர் அந்த சபை அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்கிறது, ஓ அந்த காதல் சபையா? சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு என்னதுங்க? பரிசுத்தம் இல்லாத ஒரு தன்மை. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, அதனால நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம கரெக்டாக என்ன செய்யணுங்க? நம்முடைய நடக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் அப்படித்தான் நம்ம ஸ்தோத்திரம் தான் நான் சொல்கிறேன் பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் அப்படிதான் என்ன செய்யணும்? நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தணும். அதான் படிக்காத என் தாய் தாப்பேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தாங்கன்னா 2 பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, வயசுக்கு வந்த பிள்ளைங்க வெளியே வச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? யாரும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. படிக்காதவங்களுக்கு அந்த அறிவு இருக்குன்னா நம்ம அதை அவங்கள விட நல்லா படிச்சிருக்கிறோம். இல்லையா? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கைகளிலே நாம் பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டும். 2வது, சரீர அவயங்களிலே பரிசுத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, கடந்த நாள் ஒரு சின்ன ஸ்கிட் போட்டிருந்தாங்க. அது கிறிஸ்டின் நடந்தா பார்த்தீங்கன்னா, அவன் பைக்கில் வேகமாக போகிறான், ஆக்சிடென்ட் ஆகி செத்துறான். செத்த உடனே அவனுடைய ஆவி அவன்கிட்ட இருந்து போகுது. அப்பா இங்கே பரலோகத்துக்கு போகிறான். போன உடனே இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, அவங்க வீட்டில் எல்லாம் அழுகிறாங்க. அப்போ அவன் தங்கச்சி சொல்லுது, அண்ணன் கொயர் டீமில் எப்போ நல்லா பாடுவார், அதனால் அண்ணன் என்ன பண்ணியிருப்பார்? பரலோகத்துக்கு போயிருப்பார். அடுத்தது அவங்க இன்னொரு தங்கச்சி சொல்லும், அண்ணன் சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஆளாக போயிடுவார், அதனால் அண்ணன் என்ன செஞ்சிருப்பாரு? பரலோகத்துக்கு போயிருப்பாரு. ஊழியனா உனக்கு ரொம்ப இஷ்டம், எல்லாரும் கூட ஊழியத்துக்கு போவான், அதனால பரலோகத்துக்கு போயிடணும் அப்பா. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க சர்டிஃபிகேட் தராங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பைக் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி அவன் எங்கே போயிட்டு வந்தான் தெரியுமா? ஒரு லேடிக்கிட்ட போயிட்டு வீட்டு காம்பவுண்ட் என்ன செஞ்சான்? தாண்டி ஓடி வந்தான். அதை சொல்கிறான் அந்த ஏஞ்சல் சொல்கிறாப்புல, நீ உன்னை இப்படி வந்து சர்டிஃபிகேட் தர்றாங்க, சர்ச்சு கட்டுற காசு தர்றேன்னு சொல்கிறாங்க, பணம் கட்டுறேன்னு தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் உன் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்துச்சு. என்ன செய்ய போகிற? ஐயோ, இந்த ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படி வாழ மாட்டேன், நான் திருந்திடுறேன், இன்னைக்கு ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, அந்த நரகத்துக்கு என்ன தள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு பார்த்தா கனவு எதிர்த்து உட்கார்ந்துருக்கான். சொல்றது புரிஞ்சுதுங்களா? சிந்திக்கணும் தேவ பிள்ளையே. நம் உங்களுடைய என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கை எல்லாரும் பரிசுத்தம் சர்டிஃபிகேட் தரலாம், ஆனால் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? சரிங்களா? நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி பரிசுத்தமாக இருக்கிறதா? நம்முடைய கைகள் பரிசுத்தமாக இருக்கிறதா? ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நம்ம கைகள் பரிசுத்தமாக இருக்கிறதா? இந்த கைகள் என்னென்ன செய்யுங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கைகள் என்னென்ன செய்யும்? திருடும். இந்த கைகள் என்ன செய்யுங்க? திருடும். திருடுனா இந்த கை பரிசுத்தமா? நான் எழுதி வச்சுக்கிறேன், ஐயா சொல்லிட்டேன், எழுதி வச்சுக்கிறேன். அடுத்து இந்த கை என்ன செய்யுதுங்க? லஞ்சம் வாங்குது. அடுத்தது இந்த கை கொலை செய்யுது. சரிங்களா? அப்ப இது பரிசுத்தமான கையா? கொலை செய்வது பரிசுத்தமான கையா? லஞ்சம் வாங்குவது பரிசுத்தமான கையா? திருடுவது பரிசுத்தமான கையா? இல்ல. அப்ப என்னன்னா, நம்முடைய சரீர அவயங்களை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய கால்களை பரிசுத்தமாய் என்ன செய்யணுங்க?
காத்துக்கொள்ள வேண்டும். நிறைய வசனம் இருக்கு, எனக்கு நேரம் இல்லை. அப்படின்னு என்னன்னா, நீதிமொழிகளை வாசிக்கும் போது 6:16-19 ஒருத்தன் என்ன செய்யறானா, ஒரு வாலிபன், பேதையான வாலிபன் அந்த இருட்டுக்குள்ள என்ன செய்யறானா, அவள் இருக்கிற சந்து வழியா போறானா. போகும்போது அவள் சொல்றானா, என் புருஷன் இல்லை, வெளியூருக்கு போயிட்டா, வா நம்ம 2 பேரும் என்ன செய்வோம், விடிய காலம் மட்டும் சந்தோஷமாய் இருப்போம் அப்படின்னு அங்கே அந்த ஞானி எழுதுகிறார். அப்போ அது என்னதுங்க, அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவன் போறானா. அப்ப இன்றைக்கு நம்முடைய கால்கள், தேவ பிள்ளையே, நம்முடைய கைகளும் நம்முடைய கால்கள் எப்படி இருக்கணுங்க, பரிசுத்தமாய் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய கைகள் பரிசுத்தமாய் இருக்கணும், நம்முடைய கால்கள் பரிசுத்தமாய் இருக்கணும். அதனால என்ன செய்யக்கூடாதுங்க, இந்த கைகள் அப்போ திருடுறது, கொலை செய்கிறது, இதெல்லாம் என்னதுங்க, லஞ்சம் வாங்குறது, இதெல்லாம் பரிசுத்தம். இன்னும் பார்த்தீங்கன்னா, அதனால் நான் சொல்கிறேன், அதை நான் ஓப்பனாக சொல்ல விரும்பலை, நம்முடைய அந்தரங்க காரியங்களில் நாம் பரிசுத்தம் தேவை. அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், சுய புணர்ச்சிக்காரனும் ஆண் புணர்ச்சிக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இதை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுய புணர்ச்சிக்காரனும் ஆண் புணர்ச்சிக்காரனும் என்ன எங்கே போக முடியாதுங்களா? அப்போ தேவ ஜனமே, இதுல எல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க, தேவ ஜனம் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. உலக மனுஷன் என்ன வேணா பண்ணிக்குவான், ஆனா தேவ ஜனம் என்ன செய்யணுங்க, ஜாக்கிரதை என்ன செய்யணுங்க, இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். நாமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த ஜனங்களை கர்த்தரே அடிக்க வேண்டும் என்பதற்காக பிலேயாம் என்ன பண்ணா, விபச்சாரம் செய்ய வைத்தான். மோவாபிய ஸ்திரீகளோடு விபச்சாரம் செய்ய வைத்தா கர்த்தர் அடிச்சார். அப்போ நம்ம விபச்சாரம் பாவம் பண்ணுனா பிசாசு அடிக்க மாட்டான், கர்த்தரே அடிப்பார். சொல்றது புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்முடைய சரீரத்தை எதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாதுங்க, விபச்சாரத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. 1 கொரிந்தியர் வசனம் 7வது அதிகாரம் 2வது வசனம், வேகமாய் வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:2. நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவனவன் தன் சொந்த புருஷனையும் உடையவளாய் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு நம்மூர் கலாச்சாரம் அமெரிக்கா கலாச்சாரம் மாதிரி மாறி வருது. என்னதுங்க, நம்மூர் கலாச்சாரம் அமெரிக்கா கலாச்சாரம் மாதிரி மாறி வருது. எப்படிங்க, அமெரிக்கால 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள அவ ஒரு புருஷனோட பிழைக்கிறது ரொம்ப கஷ்டங்களா? சரிங்களா? அமெரிக்காவில் ஒரு புருஷனோட பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமா? அப்படின்னா ஒரு 10 பேர்த்தையாவது கல்யாணம் பண்ணிடுவாங்க ஒரு லேடி. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனை, அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி. இந்த வாழ்க்கை விபச்சாரம் அல்ல. ஆனா அந்த ஒருவனை மாற்றும் போது, அந்த ஒருத்தியை மாற்றும் போது அதுக்கு பேர் என்னதுங்க, விபச்சாரம். அப்ப விபச்சாரம் செய்யறவன் எங்க போக மாட்டான், பரலோகத்துக்கு போக மாட்டான். ஒண்ணு அது அசுத்தம். அப்ப தேவன் நம்முடைய சரீரங்களை நாம் பரிசுத்தமா என்ன செய்யணுங்க, காத்துக்கொள்ளணும். பவுல் எழுதுறாரு, விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதாயும் இருப்பதாக. அப்ப விவாகம் யாவருக்கும் கனமானது. கல்யாணம் பண்றது தப்பு கிடையாது, கல்யாணம் பண்றது பாவம் கிடையாது, கணவன் மனைவி இருக்கிறது பாவம் கிடையாது. நம்ம அப்படி என்ன வந்துடக்கூடாது, கணவன் மனைவி இருக்கிறதே பாவம் அப்படின்னு என்ன கணவன் ஒருத்தனுக்கு ஒருத்தி, அவங்க கணவன் மனைவி இருக்கிறது தப்பல. ஆனா அந்த விவாகம் மஞ்சம், அந்த பெட் என்ன செய்யக்கூடாதுங்க, தீட்டுப்படக்கூடாது. அப்படின்னா அவன் மனைவி விட்டு வேறொரு பெண்ணோடோ, வேறொரு தன் கணவனை விட்டு வேறொரு ஆணோடோ அங்க இருப்பது என்னதுங்க, பாவம். கடந்த நாட்களிலே பாருங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இந்த விபச்சாரம் ஒரு மனுஷனை ரொம்ப நாளைக்கு என்ன செய்யாதுங்க, விடாது. ஒன்னும் எய்ட்ஸ் நோய் என்ன செஞ்சிருவான். எல்லாமே பாருங்க, விபச்சாரம் பண்றதுக்கு என்ன வருதுங்க, எய்ட்ஸ் நோய் வருது. அது கர்த்தரே விட்டுருக்கிறார்.
அப்போ எய்ட்ஸ் நோய் வருது. இன்னைக்கு எதற்கு பயப்படுறானோ இல்லையோ, எய்ட்ஸ்னா என்ன செஞ்சிடறான், பயந்துடுறான். அப்போ விபச்சாரம் பண்ணுறவனுக்கு எய்ட்ஸ் வரும். எய்ட்ஸ் தப்பிச்சாலும் பிசாசனுடைய காரியத்திலிருந்து என்ன செய்ய முடியாதுங்க, தப்பிக்க முடியாது. கடந்த நாள் ஒரு போலீஸ், காவல்துறையில் இருக்கிற பெண் போலீஸு, அவ கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்கும்போது ஒரு ஜெயிலில் இருக்கிற அந்த இவன் கைதியோட லிங்க் இருக்கிறதுனால புருஷனையே வேண்டான்ட்டான், உன்னை பிடிக்கலன்னு வேண்டாம் டைவர்ஸ் பண்ணிட்டான். டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கைதியோட லிங்க் ஆகி இவங்களுக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகி வேலூர் போனான். வேலூர் போய் அங்கே ஒரு சப் ஜெயிலரோட லிங்க் ஆகி லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு குழந்தை, அந்த சப் ஜெயிலருக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தைய கோயம்புத்தூர்ல இருக்கிற அவங்க அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு இவ என்ன பண்ணிக்கிறா, ஒரு நாள் நான் இந்த மாதிரி இப்படி போயிட்டு வரேன்னு சொன்னவ காணோம், கடைசியில் காணோம். அப்போ அவன் கேஸ் கொடுத்து எல்லாம் பார்க்கும்போது சங்ககிரிங்கிற இடத்துல அவள் கொலை செய்யப்பட்டு அவளுடைய மூஞ்சியில் ஒரு பெரிய பெரிய பாறாங்கள் தூக்கி தலையில் போட்டு அவளை கொன்னுட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான். யாருன்னா அந்த கைதி தான். சரிங்களா? ஏன்னு கேட்டா, இவ பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்தில் இவங்களுக்கு எப்பெல்லாம் அந்த உடல் சுகம் தேவையோ அப்பெல்லாம் என்ன செய்யறதுங்களா, அவனை டார்ச்சர் பண்றதா. இவன் என்ன பண்ணிக்கிற, அந்த டார்ச்சர் தாங்க முடியாம அவனை கொலை பண்ணிட்டான். சொல்றது புரிஞ்சுதுங்களா? அப்ப என்ன அப்படின்னா, நம்முடைய சரீரங்களை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நிலைவே சொல்லுங்களேன். இன்றைக்கு உலகம் தாறுமாறாய் போகுது, ஆனா அது ரொம்ப தூரம் என்ன செய்யாதுங்க, போகாது. ஸ்தோத்திரம். ஆனா நம்முடைய சரீர அவயங்களை நாம் என்ன செய்யணுங்க, பரிசுத்தமாய் நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் அது தப்பு இல்லை. நமக்கு ஆலோசனை தர 4 பேர் இருக்காங்க. சரிங்களா? நமக்கு ஆலோசனை தர இன்னும் ஒரு சில ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை கல்யாணம் வேணும் என்ன செஞ்சுக்கலாங்க, பண்ணிக்கலாம். எங்கள் அப்பாவுக்கு 2 சம்சாரம். சரிங்களா? எங்கள் பெரியப்பாவுக்கு 3 சம்சாரம். ஏங்க, அவங்க கலாச்சாரத்தில் அவன் இல்லைன்னா விட்டுறான். எங்கள் அப்பாவுக்கு மூத்த சம்சாரத்துக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி எங்கள் தாத்தா வேணும்னு சொல்லணும்னு எங்கள் அப்பா விட்டார். 2வது எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கினது. அப்படின்னா அவங்க கலாச்சாரத்தில் எத்தனை கல்யாணம் வேணும் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். அந்த போன அம்மாவும் வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு 3 பிள்ளைங்க. சரிங்களா? அப்போ பாருங்க, உலகம் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவனுக்கு ஒருத்தி தான், வசனம் அதுதான். அப்ப நம்ம சரீரங்களை விபச்சாரத்துக்கல்ல, வேசித்தனத்துக்கல்ல, இந்த சரீரம் கர்த்தர் கொடுத்த ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சோத்திரம். முடிக்கிறேன். அப்ப சரீர அவயங்களை நம்ம ஜாக்கிரதையா என்ன செய்யணுங்க, காத்துக்கொள்ள வேண்டும். சரீர அவயங்களை விபச்சாரத்துக்கு நம்ம அப்படி இல்லை. தேவ பிள்ளைய அப்படி இல்லை. ஆனா நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவன் என்ன செய்யலாங்க, எப்படி வேணா தரலாம். கடந்த நாட்களில் ஒருத்தர் நான் பார்த்து பேசும்போது சொல்றாங்க, ஆடா உன் புருஷன் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன செஞ்சுக்கோ, அப்படி இன்னொன்று என்ன செஞ்சுக்கோ, கரெக்ட் பண்ணிக்கோ. அப்படிப்பட்ட உலகத்துல தானே நம்ம இருக்கிறோம், அப்படிப்பட்ட கலாச்சாரத்துல தான் இருக்கிறோம். இதெல்லாம் என்ன பெரிய பிரச்சனையா, பெரிய தப்பா? இதெல்லாம் பெரிய தப்பா? சோத்திரம். நம்முடைய வசனம் அப்படியா சொல்லுது நமக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் பெரிய தப்பா இல்லை. நம்முடைய பரிசுத்தத்தை தேவ பிள்ளையே நாம் சரீர அவயங்களை பரிசுத்தமாய் காத்துக்கோ. வாலிப பிள்ளைகளே பரிசுத்த அவயங்களை நம்ம சரீர அவயங்களை எப்படி சொல்லுங்க, பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள. அடுத்ததாக ரோமர் 1:21 சிந்தனைகளில் என்னதுங்க, பரிசுத்தம். சிந்தனைகளிலே பரிசுத்தம். அப்ப சிந்தனையில பரிசுத்தம் என்ன? சிந்தனை என்கிற இடத்துல பைபிள்ல போடப்பட்டிருக்கு இமேஜினேஷன். இமேஜினேஷன் அப்படின்னு என்னதுங்க, இமேஜினேஷன் என்னதுங்க, கற்பனை திறன். என்னதுங்க, கற்பனை திறன். அப்போ நம்முடைய சிந்தனைகளிலே பாருங்க, இந்த 2 காரியத்திலையும் நம்ம பரிசுத்தமா வாழ்ந்துடலாம். நடக்கையில என்ன செஞ்சுட்டேங்க, பரிசுத்தமா வாழ்ந்துட்டோம். சோதரர் எல்லாரும் சொல்றாங்க இவர் பரிசுத்தவானுங்கிறாங்க, பாஸ்டர் பார்த்து பரிசுத்தவானுங்கிறாங்க. சரீரத்திலும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பரிசுத்தம். இதுல எல்லாம் என்ன செஞ்சிட்டோம், தப்பிச்சிட்டோம், ஆண்டவர் பிடிச்சிட்டோம். ஆனா இந்த சிந்தனை ரொம்ப கஷ்டம்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சிந்தனை ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா பாருங்க, இதுல தான் கற்பனை எங்க என்ன செய்யுதுங்க வருது, கற்பனை திறன் வருது. சரிங்களா? ஒரு 2 வாலிபர்கள் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்காங்க, அந்த பக்கம் ஒரு வாலிபன் நின்றுட்டு இருக்கிற பஸ் இருக்கு. அப்போ ஒரு வாலிப பெண் அந்த வாலிபனை கிராஸ் பண்ணி போறான். போகும்போது இந்த வாலிபன் அந்த பக்கம் இருக்கிற வாலிபன் இந்த பெண்ணை வெச்சக்கண்ண மாறாம அவ அப்படி எந்த டிகிரியில் போறாலும் அதையே அப்படி பார்க்கறான். இந்த 2 பேருக்கு பக்கத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன். இந்த 2 பேர் சொல்றாங்க, டேய் அவன் அந்த பொண்ணை நேர கற்பழிக்கல, பார்வையிலே கற்பழிச்சிட்டான். இவங்க 2 பேர் சொல்றானுங்க, எப்படி அவங்களுக்கு அந்த பார்வை இதெல்லாம் சொல்றான்னு தெரியல. அது நான் நினைச்சேன் அது உண்மைதான். அவன் கற்பனை அப்படி என்ன செஞ்சிருக்குங்க போயிருக்கு, அவன் சிந்தனை அப்படி போயிருக்கு. அப்போ இன்றைக்கு கூட நம்முடைய சிந்தனை அப்படி என்ன செய்யக்கூடாதுங்க, போகக்கூடாது. இந்த சிந்தனையில நாம் பரிசுத்தமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் இல்லைங்களா, நம்ம அப்படி இல்லை, சபையில் அப்படி இல்லை, வெளியே பார்த்தீங்கன்னா சினிமா நடிகை படம் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? நிறைய வாலிபர்கள் அவங்க வீட்டில் ஆள் உயரத்துக்கு சினிமா நடிகை படம் ஒட்டிக்கிறாங்க. பெண் பிள்ளைங்க ஆள் உயரத்துக்கு சினிமா நடிகை போட்டோ ஒட்டிக்கிறாங்க. எதுக்குங்க? பெட்ரூம்ல எதுக்குங்க சினிமா நடிகை போட்டோ ஓட்டணும்? பெட்ரூம்ல எதுக்கு சினிமா நடிகர் போட்டோ ஓட்டணும்? ஒருத்தர் சொல்றான், நான் நைட்டெல்லாம் தூக்கம் வரலன்னா இந்த நடிகை பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். சரிங்களா? அப்படி என்ன செஞ்சுக்கிறான், அந்த நடிகை இவங்ககிட்ட வர முடியாது. அப்போ உலக அழகின்னு வச்சுங்களேன், இவங்ககிட்ட வருவானா, இவன் அப்படி நடிச்சுக்குவானா. அப்போ அந்த பெண்ணு அப்படிதான் நினைக்கும், அந்த நடிகர் என் கூட. இப்போ இவங்க டைரக்டா பாவம் செய்யல, எங்க பாவம் செய்யறாங்க? சிந்தனையில் பாவம் செய்கிறார்கள். தேவ பிள்ளையே, அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணுங்க, சிந்தனையை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். விளைவே சொல்லுங்களேன். ஏன்னா அந்த சிந்தனையில நாம் பாவம் செய்யறது யாருக்குமே தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். விளைவே சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம யாரை நம்ம சிந்தனையில நினைச்சாலும், யாரை நம்ம சிந்தனைக்கு கொண்டு வந்தாலும் அது யாருக்கு தெரியுங்க? கர்த்தருக்கு தெரியும். அப்போ இந்த சிந்தனையில நான் தான் சொன்ன பாருங்க, அந்த 2 பரிசுத்தம் நம்ம ஈஸியா வந்துடலாம். ஆனா சிந்தனையில மட்டும் என்ன செய்யக்கூடாதுங்க, ஸ்தோத்திரம், இந்த சிந்தனையில அந்த பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஏன்னா இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும், பாவமானது பின்னாடி என்ன செய்யுமா, கர்வத்தை பிறப்பிக்கும், அது கர்வத்தை என்ன செய்யுமா, மரணத்தை பிறப்பிக்கும் வசனம் இருக்கு. அப்ப சிந்தனையில தான் வரும் பாவம். அப்புறம் அது என்ன செய்யுங்க, அது பாவம் கர்வத்தை பிறப்பிக்கும், அது மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அது எங்க முதல்ல வரும் தெரியுங்களா? இந்த சிந்தனையில வரும். இந்த சிந்தனையில வந்துதான் இந்த பாவம் வரும். அதனால நம் சிந்தனைகளை ஜாக்கிரதையாக நாம் என்ன செய்யணுங்க, காத்துக்கொள்ள வேண்டும். அதனால சினிமா நடிகர்கள், சினிமா நடிகைகள், இது உலகத்துல அவனுக்கு இது சிந்தனையில இந்த பாவத்துக்கு அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அவனுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும் பாவத்தின் சம்பளம் வரணும்னு சொல்லி. அதனால நம்ம சிந்தனைகளை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளும். ஒரே வசனத்தை வாசிச்சு சோதரன் நம்ம எப்படி அந்த சிந்தனையில எப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியும்? சங்கீதம் 119 113 வாசிங்க. பிலிப்பியர் 4:6-7 வாசிங்க. சங்கீதம் 119 113. வெறுத்து, ஆமா, இந்த சிந்தனை வாலிப பிள்ளையே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான ஐயா அம்மா, இந்த சிந்தனை பரிசுத்தமா இருக்கணும்னா கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தா வீண் சிந்தனை நமக்கு வராது. ஒரு அளவு சொல்லுங்க. சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்றான், நான் வேதத்துல நான் பிரியமா இருக்கிறேன், என் சிந்தனைகளை காத்துக்கொள்றேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வேகமாய் வாசிங்க. பிலிப்பியர் 4:6. கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் இந்த மாதிரி சிந்தனை வருதுன்னா, ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி சிந்தனை வருது, இது வரக்கூடாது, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுனா நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவர் ஆளுகை செய்வார். சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள், அந்த மாதிரி சிந்தனைகள் எனக்கு வருது, அந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு அந்த மாதிரி வருதுன்னா ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு, ஏசப்பா என் சிந்தனை இப்படி போகக்கூடாது, இப்படி புத்தி எனக்கு வரக்கூடாது, என் சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா
எல்லா சிந்தனைகளும் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதான ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சிந்தனைகளிலே பரிசுத்தம், நம்முடைய சரீரங்களிலே பரிசுத்தம், நடக்கைகளிலே பரிசுத்தம். அல்லேலூயா. இப்படி பரிசுத்தமாய் வாழும்போது நாம் கர்த்தரை தரிசிப்போம், கர்த்தருடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தம். அப்போ அவருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் இருந்தாதான் நம்ம அவரோடு கூட என்ன செய்ய முடியுங்க, போக முடியும். அப்போ எதிலெல்லாம் பரிசுத்தம், நடக்கைகளெல்லாம் பரிசுத்தம், சரீரங்களிலெல்லாம் என்ன செய்யுங்க பரிசுத்தம், நம்முடைய சிந்தனைகளிலெல்லாம் பரிசுத்தம். இன்றைக்கு கர்த்தர் வந்தாலும் நீங்கள் இன்னும் அவர் கூட போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம எல்லாரும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்ம அப்படி இல்லை தேவ பிள்ளையே, ஆனாலும் கடைசி வரைக்கும் சாலமோன் விழுறதுக்கு பிசாசு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அது போல நம்மையும், என்னை சேர்த்த சொல்றேன், நம்மையும் எந்த வகையிலாவது விழுவதற்கு அவன் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பான். ஆனா அந்த பரிசுத்தத்தை நீங்களும் நானும் காத்துக்கொள்ளணுங்கிற ஒரு சிந்தை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். நல்ல ஆண்டு